ஹாய்! இந்த வீடியோ இன்னைக்கு காலைல எடுத்ததாங்க. பாப்பாவோட ஸ்கூல்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து கடலப்பருப்பு, உருளைக்கிழங்க வச்சு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். அத நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி ஒண்ணொண்ணா பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலப்பருப்ப வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே தோல நீக்கிட்டு நல்லா பெருசு பெருசா கட் பண்ண உருளைக்கிழங்க வந்து சேர்த்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கல, பச்சையா தான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே கொஞ்சம் உப்பு, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இத சேர்த்து நல்லா கொர கொரன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா, ஒரு கையளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். நீங்க பெரிய வெங்காயம் இருந்தா அத கூட சேர்த்துக்கோங்க. இல்ல ஏதாவது கீரை வகைகள் இருக்கு அப்படின்னா, அதையும் கூட சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க அது கீரைன்னே தெரியாமலே சாப்பிட்டுருவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா அதையும் நல்லா கொர கொரன்னு எடுத்து வச்சுட்டு, எனக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஜாஸ்தியா இருக்க மாரி இருந்துச்சு. இலக்கமா இருந்தனால நான் கொஞ்சம் கடல மாவு சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்க கடல பருப்பு அதிகமா சேர்த்துருந்தீங்க அப்படின்னா, மாவு சேர்க்க தேவையில்ல. அத நல்லா பெனஞ்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, ஒரு பாத்துல வந்து நல்லா எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சு கொஞ்சம் ஆவி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை போடுங்க. இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துடும், எண்ணெய் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிரும். சின்ன சின்னதாகவே போடுங்க. நல்லா எண்ணெய் சூடாக இருக்கனால உடனே பொரிஞ்சிரும். பொரிஞ்சுமே நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா வாசமாகவும் இருக்கும். நல்லா வெளியே மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.